நித்தி ஆயோக் கடந்த காலங்களில் மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் பலர் போயிருக்காங்க, அதிகாரிகள் போயிருக்காங்க, குறை எல்லாத்தையும் வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வாதம் வந்துச்சு தெரியுமா? முதலமைச்சர் நேரடியாக போய் அங்கே வாதங்களை வைக்கணும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேசணும்னு ஒரு வாதம் வந்துச்சு பொதுவாக. அவங்களும் மாநில அரசின் சார்பாக தான் வைத்தார்கள். ஒரு முறை பிடிஆர் பழனிவேல்ராஜனே போனார், பெரிய பட்டியெல்லாம் வசிச்சார். அதுக்கு பிறகு பல பேர் போயிருக்காங்க, நம்ம அதிகாரிகளும் போயிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா தன்மைகளையும் விளக்கி எவ்வளவு நிதி வேணும் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. அப்போ முதலமைச்சர் போகாதனால தான் இதெல்லாம் வரல என்று ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அப்போ அதை உணர்ந்து தான் முதலமைச்சரே போனார். இப்போ இதனாலையும் வந்துட போதுன்னு நாங்கள் சொல்லலை. 4 ஆண்டுகளா இந்த பிரஷரை போட்டிருக்கலாம் இல்லையா? எனக்கு தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் அவர்கள் இல்லை, இது இந்த கேள்வியெல்லாம் இங்கேயே கேட்குறீங்களே. இந்த 4 ஆண்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? இது என்ன, நீங்க ஏகாதிபத்தியமா? நீங்க என்ன முதலாளியா? நீங்க என்ன முதலாளியா? என்ன சொல்லி வந்தீங்க 2014? நான் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியிலிருந்து மாநிலங்களை பார்க்க மாட்டேன், மாநிலங்களிலிருந்து டெல்லியை பார்ப்பேன், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அதான் நீங்க பேசுனது. இப்போ என்ன பண்றீங்க? டெல்லியில இருந்து பார்த்தா கூட பரவாயில்ல, நாக்பூர்ல இருந்து பாக்குறீங்க. அங்கதான் அம்பானியும் இருக்கிறாரு, அங்கதான் அதானி இருக்கிறாரு. அதானியின் நலனிலிருந்து தேசத்தை பார்க்குறீங்க. இதுதான் தேசத்தினுடைய மிகப்பெரிய அவலம். அப்போ இதை நாட்டு மக்கள்கிட்ட விளக்கணும்ல. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பு பெற்றவர்கள் தெரிகிறார்கள். இப்போ தேசிய அளவில் எல்லாம் போகுதுல்ல. இன்னொன்று, இதில் அரசியல் பாலிடிக்ஸ். நீங்கள் இப்போ இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் வந்திருக்காரு சீஃப் மினிஸ்டர், தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர், கேரளாவில் இடதுசாரி. அப்போ என்ன கூட்டணியா? இல்லை மற்ற மாநிலங்கள், பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் கலந்துக்கல, அப்போ அவங்களுக்குள்ள வேட்டு வச்சுட்டாங்களா? அதாவது ஒரு நிகழ்வு போக்கு நடக்கிற போது ஒரு பிஎம், இன்னைக்கு ஒரு எலெக்டட் பிஎம், இவர் எலெக்டட் சிஎம், தன்னுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு இடமாக கருதி அங்கே போகிறாரு. அதனாலேயே எல்லாம் நிகழ்ந்து விடும் என்று அவங்களும் யாரும் நம்பல. ஆனாலும் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கடப்பாட்டு உணர்வோடு தான் முதலமைச்சர் அங்கே சென்றார். மிக தெளிவாக சொல்லியிருக்காரு.